ஆஃப்டர் பேபி பர்த்துக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணியோ இல்லை கரெக்டாக டயட் மெயின்டைன் பண்ணியோ இல்லை நம்ம ஹெர்பல் ரெமடிஸ் இது மாதிரி நம்ம எடுத்தோ நம்ம பீரியட்ஸ் வந்து நம்ம வர வைக்கணும். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து வெயிட் அதிகமா இருக்கிறதுனால நம்மளுக்கு பீரியட்ஸ் டிலே ஆகிறது வந்து வெயிட்டை வந்து ஃபர்ஸ்ட் குறைக்கணும். வெயிட்டை குறைக்கிறது நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னெல்லாம் ஃபாலோ பண்ணி வெயிட் குறைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சோடனே வெறும் வயிற்றுல வந்து ஒரு 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 100 ml ஹாட் வாட்டர்ல வந்து 10 ml ஹனி, சுத்தமான மலைத்தேன் இருக்கு பாத்தீங்கன்னா, அதை மிக்ஸ் பண்ணி நம்ம குடிச்சிட்டு வரோம் வெயிட் லாஸ்க்கு. அதுக்கப்புறமா முக்கியமா வந்து நம்ம வாரத்துக்கு 2 முறையோ இல்லை 3 முறையோ வந்து கொள்ளு தண்ணி இருக்கு பாத்தீங்களா, கொள்ளு தண்ணி வந்து குடிச்சிட்டு வரணும். கொள்ளு பயிரை வந்து வேக வச்ச தண்ணி அதை குடிச்சிட்டு வரணும். அதுவும் நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த கொள்ளு பயிர் தண்ணி வந்து நம்மளுக்கு ஹீட்டா இருக்கும் சில பேருக்கு. ஸோ அதனால இது ஒரு நாள் எடுத்துக்கிட்டோம்னா ஆல்டர்னேட் டேஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, விடிய காலையில வாழைத்தண்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த வாழைத்தண்டு வந்து கொதிக்க வச்சு அதோட டிகாஷன் ஒரு இவ்வளோட்டு ஒரு 2-3 துண்டு தண்டை போட்டு நல்ல தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு வாழைத்தண்டு சூப்பு இல்லாட்டி வாழைத்தண்டு டிகாஷன் அது மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். அப்புறம் மார்னிங் ஃபுட்ல வந்து நம்ம லிமிட்டடா நம்ம வந்து இட்லி தோசை இந்த மாதிரி டிஃபன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நார்மலான ரைஸ் வச்சு நம்ம ரசம் இருக்கு பாத்தீங்களா, நம்ம புளி கரைச்சி நம்ம ரசம் வைப்போம்ல, அந்த ரசம் வந்து நம்ம ஃபுட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு வெயிட் வந்து நம்மளுக்கு நல்லா ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் நார்மலா நம்ம டெய்லி வந்து ஒரு 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறோம், 4 லிட்டர் தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா அந்த 3 லிட்டர் தண்ணியை வந்து எடுத்து ரெடியா வச்சுட்டு ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சு அதுல வந்து ஒரு 50 கிராம்ஸ் அளவு தோல் நீக்கி சுரண்டுன சுக்கு இருக்கு பாத்தீங்களா, நல்லா லேசா பவுடர் மாதிரி பண்ணிட்டோ இல்ல 50 கிராம்ஸ்க்கு கம்மியா கூட எடுத்துக்கலாம், 25 கிராம்ஸ் அளவு கூட நீங்க எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதை கொஞ்சம் போட்டு தண்ணியில நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம டெய்லி நம்ம குடிக்கிறப்போ தண்ணி குடிப்போம் பாத்தீங்களா, குடிக்கிறப்போ இந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சூப்பரா வெயிட் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் சிம்பிளான எக்ஸசைஸ் ஒன்று நடைப்பயிற்சி நடக்கிறது, அதுக்கப்புறமா சூரிய நமஸ்காரம் எக்ஸசைஸ் பண்றது, ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம எக்ஸசைஸ் மட்டும் நம்ம பண்ணாலே போதும். காலையில ஜென்டலான ஒரு வாக்கிங் பண்ணாலே போதும், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகும். நிறைய பேருக்கு வெயிட் ரெடியூஸ் ஆயிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா பீரியட்ஸ் வந்து ரெகுலரா வர ஆரம்பிச்சிடும்.